வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் மனம் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நீ ஒரு அடி இறைவனை நோக்கி வந்தால் அவர் 100 அடிகள் உன்னை நோக்கி வருவார். இன்று உன் மனதில் இருக்கும் கவலைகள் நாளை ஆசீர்வாதமாக மாறும். சாய்பாபாவின் அருள் உன் இல்லத்தில் அமைதி தரட்டும், உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகட்டும், நினைத்தது நல்லபடியாக நடக்கட்டும். ஆன்மீக கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து லைக் செய்து ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ. பார்க்கடலை தேவர்கள் கடைந்தபோது தாமரை மலரின் மீது பேரழகுடன் தோன்றினாள் மகாலட்சுமி. உலகிற்கு செல்வமும் சந்தோஷமும் தர வந்த தெய்வம். அவள் வரும் இடத்தில் இருள் நீங்கும், கவலை மறையும், நம்பிக்கையின் ஒளி பிறக்கும். அவளின் கரங்களில் இருந்து பொழியும் தங்க நாணயங்கள் வெறும் செல்வம் அல்ல, அதிர்ஷ்டம், ஆரோக்கியம், ஆனந்தத்தின் அருள்மழை. மனதார அழைத்தவர்களை மகாலட்சுமி ஒருபோதும் கைவிட மாட்டாள். உண்மையான பக்திக்கு அவள் அருள் என்றும் இருக்கும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் சந்தோஷமும் பெருகட்டும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் செய்யுங்கள். இறை அருள் என்றும் உங்களுடன் இருக்கட்டும். பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோவில் தென்னிந்தியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில்களில் ஒன்றாகும். இங்கு துர்க்கையம்மன் மிகவும் உக்கிரமான தேவியாக இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். கும்பகோணத்துக்கு அருகே இருக்கும் பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோவில். இங்கு அருள் பாலிக்கும் அம்மன் சாதாரண தெய்வம் அல்ல, பக்தர்களின் துன்பத்தை உடனே களைவாள் என்று நம்பப்படும் சக்தி. மகிஷாசுரனை அழித்த பிறகு அம்மனின் கோபம் இன்னும் அடங்கவில்லை. அப்போது சிவபெருமான் பூமியில் சென்று மக்களை காப்பாற்று என்று அருள் வழங்கினார். அம்மன் பட்டீஸ்வரத்தில் வந்து தங்கி தன் பக்தர்களுக்கு அருள் செய்ய ஆரம்பித்தாள். அவளை மனமுருகி வேண்டினால் தடைகள் நீங்கி வாழ்வில் நல்லது நடக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? சிவனை தரிசிக்க வந்த குழந்தை ஞானசம்பந்தருக்காக நந்தி தானாக விலகி நின்றதாக புராணம் கூறுகிறது. ராகு கேது தோஷம், திருமண தட, குடும்ப பிரச்சனை, மன அமைதி, எதற்காக வேண்டினாலும் பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் அருள் புரிவாள் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அம்மனை நம்பி ஒரு முறை மனதார வேண்டுங்கள். துர்க்கையம்மன் உங்கள் வாழ்க்கையில் ஒளி தருவாள். பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் திருவருள் எப்போதும் உங்களுடன் இனிதே கிடைக்கட்டும். இதேபோல் ஆன்மீக கதைகள் தெரிந்து கொள்ள இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து பெல் பட்டன் அழுத்துங்கள். தமிழகத்தின் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் மிகவும் பிரசித்தமானது. அந்த இடத்தில் உள்ள கற்பக விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு காலத்தில் அந்த பகுதி முழுவதும் காடாக இருந்தது. அப்போது சில சித்தர்கள் அந்த மலையை கொடந்து உள்ளே ஒரு குகையை உருவாக்கி அதில் விநாயகரை அந்த ஊரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவன் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தான். அவன் தினமும் அந்த குகைக்குள் சென்று விநாயகரை மனமாற ஒரு நாள் விநாயகர் அவனுக்கு கனவில் தோன்றி, நீ பயப்படாமல் உன் வேலை செய்து கொண்டே போ, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அருளாசி அளித்தார். அதற்கு பிறகு அந்த விவசாயியின் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது. நல்ல விளைச்சல் கிடைத்தது, செல்வமும் வந்தது. அவன் அதையெல்லாம் விநாயகரின் அருளாகவே. விருப்பங்களை நிறைவேற்றும் கற்பக மரம் போல எல்லோருக்கும் அருள் செய்வார் என்று நம்பிக்கை உருவானது. அதனால்தான் அவர் கற்பக விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். இதுபோன்ற ஆன்மீக தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஓம் கணபதியை போற்றி என்று கமெண்ட் செய்யுங்கள். ஒரு காலத்தில் அளவில்லா செல்வத்தையும் நவரத்தினங்களையும் காக்கும் ஒரு தேவன் இருந்தார். அவர்தான் குபேர பகவான். இவர் சாதாரண தேவன் அல்ல, வடதிசையின் அதிபதி, செல்வத்தின் காவலன். சிவபெருமானின் அருள். குபேரன் கடுமையான தவம் செய்கிறார். மலமேல் கண்களை மூடி சிவனை தியானிக்கிறார். அப்போது சிவபெருமான் அருள் தரிசனம் தருகிறார். குபேரனின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு உலக செல்வங்களை காக்கும் பொறுப்பை அளித்தார். அலகாபுரி என்ற நகரமே குபேரனின் பேரரசாக மாறியது. மகாலட்சுமியின் அருள் இருக்கும் இடத்தில் குபேரனின் செல்வமும் நிரம்பி வழியும். நம்பிக்கையுடன் உழைப்பவர்களுக்கு குபேர பகவானின் அருள் என்றும் துணை நிற்கும். ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவணாய தனதான்யாதிபதையே நமக. இது போன்ற ஆன்மீக ஸ்டோரிகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் செய்ய மறக்காதீங்க. ஒரு காலத்தில் வீரத்திலும் வலிமையிலும் புகழ்பெற்ற அரசராக வாழ்ந்தார் திருமங்கை மன்னன். ஆனால் அவரது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது பகவான் நாராயணன் மீது வந்த பக்திதான். திருமங்கை மன்னன் மக்களுக்கு நல்லாட்சி செய்தார். ஆனால் அவரது மனதில் எப்போதும் ஒரு தேடல் இருந்தது. அது இறைவனின் அருள். பின்னர் அவர் பகவான் நாராயணனின் அடியார்களுக்கு தினமும் அன்னதானம் செய்ய ஆரம்பித்தார். அதற்காக தனது செல்வங்களையும் தியாகம் செய்தார்.
ஒரு நாள் அவரது உண்மையான பக்தியை பார்த்த பகவான் நாராயணன் நேரில் காட்சி தந்தார். அந்த நொடியிலிருந்து திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வாராக மாறினார். பின்னர் அவர் பாடிய பக்தி பாசுரங்கள் இன்று வரை வைணவ கோவில்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. அவரின் பக்தி கோடான கோடி மக்களின் மனதை இன்றும் கவர்கிறது. உண்மையான பக்தியுடன் இறைவனை நினைத்தால் வாழ்க்கை முழுவதும் அருள் நிறைந்துவிடும். ஸ்ரீமன் நாராயணனின் அருளைப் பெற்ற திருமங்கை ஆழ்வார். இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. கடலோரத்தில் அருளுடன் எழுந்திருக்கும் திருச்செந்தூர் முருகன். ஒரு முறை மனதார கும்பிட்டால் வாழ்க்கையே மாறும் சக்தி கொண்டவர். கடன் பிரச்சனை தீரும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கையில் தடைகள் நீங்கும், குடும்ப அமைதி கிடைக்கும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள், தீய சக்திகள் விலகும், தைரியம் மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும். திருச்செந்தூர் முருகன் அருள் இருந்தால் நாம் நினைத்தது நடக்கும். வேலவா காப்பாயா, ஒரு முறை மனசார கும்பிடுங்க, வாழ்க்கை மாறும். திருச்செந்தூர் முருகன் அருள் உங்களுக்கு வேண்டுமா? இப்படி ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் செய்து பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒரு வேட்டக்காரன் போல வந்த பெருமாள் ஒரு ராஜகுமாரியை காதலித்த கதை தெரியுமா? தாமரையில் பிறந்த பத்மாவதி தாயார் ராஜாவின் மகளாக வளர்ந்தாள். ஒரு நாள் பெருமாளும் தாயாரும் சந்தித்தார்கள். அது காதலாக மாறியது. பத்மாவதியின் தந்தை திருமணத்திற்கு சம்மதித்தார். உலகமே பார்க்கும் கல்யாணம் நடக்கப் போகிறது. பெருமாளும் தாயாரும் இணைந்த அந்த கல்யாணம் இன்றும் இது திருப்பதியில் கொண்டாடப்படுகிறது. பெருமாள் தாயாரை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும், மேலும் அனைத்து நலமும் வளமும் பெருகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனுக்கு சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கு தொடங்கி இந்த உலகையும் அண்டங்களையும் பாதுகாப்பேன். இருள் நீங்கும், நீதி நிலைக்கும். நான் வருவேன். ஓம் சக்தி பராசக்தி தாயே எம்மை காத்திடு. பராசக்தி பராசக்தி சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி ஓம். என் கோபத்தை உணருங்கள். நான் அம்மையா உனக்காக வந்துவிட்டேன். நான் உங்களுக்காக வந்துவிட்டேன். ஓம் அங்காளம்மனே நமக. காளி தேவி நமோஸ்துதே. தீபம் ஒளி சக்தி ரூபம் அக்னி சாட்சி. அக்னி சாட்சி. சக்தி ரூபம் அக்னி சாட்சி. நீங்கள் வேண்டியது அனைத்தும் உங்களுக்கு எல்லா காரியங்களும் நடக்கட்டும். இது போல ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அழுத்துங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வராகி அம்மன் அஷ்டமாத்ருகைகளில் ஒருவராகும். வரக அவதாரத்தின் சக்தி வடிவம். பன்றி முகம் அறிவு, சக்தி, பாதுகாப்பு குறிக்கிறது. பஞ்சமி என்பது சந்திரன் 5வது திதி. இந்த நாள் வராகி அம்மனுக்கு மிகவும் சிறப்பு. குறிப்பாக இரவு நேர வழிபாடு மிகவும் பலனளிக்கும். பஞ்சமி நாளில் வழிபட்டால் எதிரிகள் தடைகள் நீங்கும், பணவரவு செல்வம் அதிகரிக்கும், மன அமைதி தைரியம் கிடைக்கும், கண் திருஷ்டி தீய சக்தி நீங்கும், பாதுகாப்பு வெற்றி கிடைக்கும். பஞ்சமி வழிபாடு இரவு நேரத்தில் செய்வது சிறப்பாகும். மேலும் மஞ்சள் நிறம் அல்லது சிவப்பு நிற பூக்கள் சமர்ப்பிக்கலாம். மாதுளை பழம் அல்லது சக்கரவள்ளி கிழங்கு பிரசாதமாக சமர்ப்பிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ஃபர்மேஷனுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விநாயகா சீக்கிரம் ஓடு, நான் உன்னை பிடிக்கிறேன். ஓடி வா, நான் உன்னை பிடித்து விடுவேன். எலி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருந்தது. விநாயகர் அதை பார்த்து மகிழ்ந்தார். சிறிது நேரத்தில் விநாயகர் சோர்வாகி இனிமையாக தூங்க ஆரம்பித்தார். அப்போது எலி ஒரு நல்ல ஐடியா நினைத்தது. விநாயகர் எழுந்ததும் சாப்பிடலாம் என்று எல்லா பழங்களையும் சேகரிக்க ஆரம்பித்தது. அது ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்துக்கு போய் எல்லா ருசியான பழங்களையும் தேடி எடுத்தது. விநாயகர் விழித்தபோது அவருக்கு முன்னால் நிறைய பழங்கள் இருந்தது. என்ன,
இவ்ளோ பணம் இங்க வச்சிருக்காங்க, யார் இத பண்ணது? எலியின் அன்பை பார்த்து விநாயகர் மிகவும் மகிழ்ந்தார். இருவரும் சேர்ந்து அந்த இனிய பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தார்கள். நண்பர்களாக இருந்தால் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி கதைகள் வேண்டும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நாள் ஆஞ்சநேயர் தனது இறைநாம ஜபத்தில் ஆழ்ந்திருந்தார். அவருடைய மனமும் உடலும் முழுவதும் ஸ்ரீராமர் மீது பக்தியில் மூழ்கியிருந்தது. அந்த நேரத்தில் சனி பகவான் அவரை சந்திக்க வந்தார். ஆஞ்சநேயா, நான் யாரிடமும் வரும்போது அவர்களுக்கு சோதனை தருவது என் கடமை. இப்போது உன்னையும் என் பார்வையில் கொண்டு வர வேண்டும். அஞ்ச வேண்டியதில்ல. நான் எப்போதும் ராமநாமத்தில் இருக்கிறேன். என்னை பாதிக்க முடியுமா என்று நீ முயற்சி செய்து பாருங்கள். சனியின் முயற்சி தொடங்கிவிட்டது. ஆனால் ஆஞ்சநேயரின் வலிமை சனியை சுற்றி வளைத்தது. ஆஞ்சநேயரின் வாள் சனியை பிடித்துக் கொண்டது. சோதனை முடிவுக்கு வந்தது. பின்னர் அவர் தன்னுடைய வாளால் சனி பகவானை பல இடங்களில் அடித்தார். ஆஞ்சநேயா, தயவு செய்து என்னை விடு. இனிமேல் உன்னை வழிபடும் பக்தர்களை நான் துன்பப்படுத்த மாட்டேன். சனி பகவான் ஒரு பெரிய வரம் அளித்தார். யாரேனும் உன்னை உண்மையான பக்தியுடன் கும்பிடுகிறார்களோ அவர்களுக்கு என் சனி தோஷம் குறையும். ஆஞ்சநேயருக்கு சனீஸ்வரரின் வரம். ஆஞ்சநேயருக்கு சின்ன வழிபாட்டு டிப்ஸ். சனிக்கிழமன்று ஆஞ்சநேயர் கோவில் செல்லவும், வெற்றிலை மாலை, துளசி மாலை அணிவிக்கவும், ராமராம ஜபம் செய்யவும். நீங்கள் நினைத்து வழிபடும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகட்டும். வியாழக்கிழமை பிரம்மாவை கும்பிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? பிரம்மா என்பது உலகத்தை படைத்த கடவுள். அவருக்கு சிருஷ்டிகர்த்தா என்று பெயர். ஒரு காலத்தில் பிரம்மா தனது அறிவால் உலகத்தை உருவாக்கினார். அவரை வணங்கினால் நமக்கு அறிவு, புத்தி, கல்வி வளர்ச்சி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வியாழக்கிழமை காலை மஞ்சள் நிற உடை அணிந்து, மஞ்சள் பூ வைத்து, கொண்டக்கடலை அல்லது வெல்லம் வைத்து நெய்வேதியம் செய்து ஓம் பிரம்மாய நமஹா என்று ஜபம் செய்யுங்கள். இப்படி பிரம்மாவை வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம், நல்ல நினைவாற்றல், வேலைவாய்ப்பில் முன்னேற்றம், வாழ்க்கையில் நல்ல தொடக்கம் கிடைக்கும். இந்த மாதிரி ஆன்மீக ரகசியங்கள் தெரிஞ்சுக்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.